வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில். அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்கிச்சு கழுத்துல. எத்தனை குழந்தைகளுக்கிட்டா குடல் சுத்தம் சார்? அநியாயம் பண்றாங்க கொரோனாக்கு. ஏன் நான் இதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க. என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி. கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன 5000 கோடி 10,000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளோட நாயோட கேவலமா தானே நடத்துறீங்க. எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு. இப்ப விசச்சாராயன் ஒரு பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது. இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தோட மோசமானது. 2 வருஷம் கழிச்சு சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சு குடிச்சு குடித்தான் செத்தான் போயிட்டாப்புல. இல்லையா? மதுவை ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதுல நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமானமா வை. பணம் பாலெல்லாம் கிடையாது, கல்லு. இப்ப ஷாம்பேன் 15,000 14,000 ரூபாய்க்கு பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் அது ஷாம்பேன். நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியா கொடு, குவாலிட்டியா கொடுன்னு தான் சொல்றேன். மது டோட்டலா இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுறீங்க இல்ல, இங்க வாங்க முன்னாடி. சில பேர் சொன்னா ஜாதியை ஒழிக்கிறோம். எதுக்கு? சமூக நீதி இன்னைக்கு கிடைக்கலையே. கட்சியில சமூக நீதி இல்ல, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு புரட்சி நம்ம போவோம்பா பாய்ங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்க வேலூர்ல. நான் அங்க நிற்பேன், என் காசை போட்டு போ நின்ன. என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் வன்னியர் இடத்துல வன்னியர் நிக்க வைப்பாங்க, செட்டியார் நிக்க வைப்பாங்க, நாடா நிக்க வைப்பாங்க. ஓட் பெல்ட், ஓட்டு வங்கி அதுபடிதான் ஜெயிக்கிறாங்க இல்லையா? சரி, நமக்கு போடுவாங்க. நானும் 10 இப்ப பேச்சாளர்லாம் கூட்டு போனேன், குணாச்சி நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான்னு. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமா. அவங்க ஜாதி பாக்குறாங்களா? இல்ல இல்ல. அது எப்படின்னா 500 ரூபாய் ஆராம் கா பைசா அப்படி உருதுவாக பேசுனேன். அடே 500 ரூபாய் பிச்சை காசு எச்ச காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதா இருந்துகிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சதையுமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல. இப்போ கல்வி நடக்குது பாருங்க. இந்த சாராய சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதம் இல்ல. கத்தனார் அண்ணாவுக்கு தான் ஒரு ஆதரவு கொடுத்தார். 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா? அண்ணா இறக்குறாரு, அன்னை கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்க தூக்குறாரு, கதறாரு. படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காதம் இல்ல கதறாரு. போய் எப்பா தூக்காத, காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு, வீட்டுக்கு போறாரு, கதறாரு. அந்த சமூக வீணா போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும். முடியாது. அவர் ரத்தம் கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு. இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காக அடிக்கிறான், அங்க நிக்கிறான், இங்க நாறுது. விசச்சாராயத்தோட மோசமானது ஒலி, டாஸ்மாக ஒலி தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார். எவனுமே தமிழ் இந்த சாராயம் குடி செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்காரன் தான் இருக்கும். நான் சொல்றேன், 40 சீட்டு வச்சிருக்கீங்க. டேய் பாருங்க, நாங்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்க பாய்காட் பண்றோம். நீ வாக்குச்சீட்டில் நடத்து. ஏன் சொல்லல? உன் பருப்பு அங்க வேக வச்சுக்க, இந்த மெஷின் அங்கிட்ட தள்ளிடுறேன், நான் இங்க செட்டப் பண்ணி இங்க பண்றேன். அதுதான் நடக்குது. இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊத்துட்டு தான் இருக்கும். அதே முட்டாளா தான் ஆக்கிட்டு இருப்பாங்க. நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது. தமிழன் பிரச்சனை தீர போறது இல்லை. தீர்மா
மீனவ பிரச்சனை தீர போறதில்ல, கடிதம் எழுதுவாங்க, நீட் இன்னும் மூப்பிச்சு அவன் ஒரு 40 சேனல் நடத்துறான். அதை வச்சு ஒரு கையில கிடைச்சா அடிச்சு விரவு கட்டுலையே மண்டையை குழந்தை ஒரு 4 பேரை வரவழைச்சுக்குவாங்க. டிபேட் தான். நீட் என்னை அது இது. ஐயோ, அந்த பொட்டி வீட்டுல நம்மளதான் இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. எவ்வளவு அநியாயம் பண்றீங்க பாருங்க. எந்த பிரச்சனை தீருதா? இந்த நீட்டை பத்தி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான். எனக்கு வாயில ஏதோ வருது. இது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு என்ன மீனவனை கைது பண்றான், காவேரி தண்ணி வர போறதில்லை, முல்லை பெரியார் வர போறதில்லை, பாலாறுல தண்ணி வர போறதில்லை. இவனை இந்த சாராயத்தை வித்து பொழைச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் ஏன் இப்போ பாராட்டுரை சொல்றோம்னா, அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்ப செந்தில்நாதன் அப்படியே ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடிச்சது அவரால் தான். 2 படம் அவரது இருக்கும். சரத்குமார் சார் ஒண்ணு, இன்னொரு புது பையனோட ஒண்ணு, தங்கமான தங்கச்சி. இங்கிட்டு ஆமா, அவரும் பின்னாலே அவரும் பின்னாலே என்ன ஹீரோவா நடிக்க வச்சீங்க. ஆனா அந்த அருண் பாண்டியன் விடவே இல்லை. என்ன ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிட்டவே நெருங்க விடல. நான் என்னதான் பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்ல டான்ஸ் எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க. ராசியாளர் பண்ணி ஒரு கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்துல, அப்படி இப்படின்னாங்க. ஆனா காலத்துக்கும் அழியாம அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இயக்குனர் இருக்காங்க, அவங்களை பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்ப தியேட்டர்ல ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குல ஒதுக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்வான்? எந்த நாயும் பேசாது, எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்க வச்சிருக்கானுங்க, எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம், இது ஒரு இயலாமை இல்லை, உண்மையை தான் பேசுவேன். உண்மையை தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. தொடர்பு கட்டையில் அடிச்சா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்து, உண்மையான தேர்தல் நடத்தி எந்த டிபேட்டுக்கு வேணா வாரு. பேரரசு அவர்களே நன்றி, சந்தான பாரதி அவர்களே நன்றி. அதனால வடக்கையும் வாழல, தெற்கும் வாழல, ஒண்ணுமே வாழ. ரொம்ப கொடுமைங்க. சரி, ஆமா, அது சூரிய கொடுமை இல்லப்பா. அதனால ஆட்டை போட்டு வந்ததுதான்ப்பா. இப்ப அண்ணா வச்சிருந்த கட்சியை ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க. இப்ப நான் தனியா போராடி 4 ஓட்டு வாங்குறேன், அதுல ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது. யாரும் 4 பேர் செத்தாங்களா இல்லையா? வெயில்ல நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? பத்திரிகைக்காரங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல. அந்த 4 பேருக்கு தேர்தல் கமிஷன் 1 கோடி கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துவீங்கல்ல. அவ்வளவு இயலாம அந்த வேகாத வெயில்ல வந்தாங்கல்ல, செத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நஷ்டஈடு கொடுக்கல? நல்லது, நல்ல பாயிண்ட். இல்ல, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் அது மோதி விட்டு போனோம்னு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். என்னைக்குமே அப்படித்தான், மெஷினுக்கு வரைக்கும் அதுதான். அது அநியாயம் நடத்தப்படுதா இல்லையா? ஒரு ஓட்டு போட செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளவு லட்சம் கோடி பண்றீங்கல்ல, கூப்பிடுறீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்ப கொடுத்தா என்ன மோசம் போகுது? நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்கிட்ட காசு இல்லை, இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல. அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கோட்டை மாதிரி 400 ரூபா 500 ரூபா உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே இங்கே 40
இதை திறந்தால் 50, அப்பெல்லாம் இந்த நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க. இந்த படம்னு இல்லைங்க, நிறைய படம் இன்னைக்கு டெய்லி விழா நடக்கணும். நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க, நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல, சரி சரி, நல்ல திறமையானவர். நிறைய திறமைசாலிகள் நம்ம கேரளாவில் இருக்க மாதிரி இங்கே வரமாட்டேங்குது. வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். 500 ரூபா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் 2000, 4000, 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக, சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகேப்பா, அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனுக்கு உதவ மாட்டான். இப்போ வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க, ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர், பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்கவன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான்? அவன் எப்படி உதவுவான்? கட்டமைப்பு இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு பெப்சி, அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும், இது குரல் கொடுக்கணும், செய்யணும். அது செஞ்சா குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்ப்பா. பொங்கல் அது இது, பொங்கல் இதாக விழாவா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரியா போய் கொட்டுறான், அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிறான். அவன் யாருக்கு ஓடல, மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க. சாராயத்தில் சுரண்டுற மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க. இந்த மாதிரி படங்களை ஓடணும், அப்படி சுரண்ட முடியாது. எல்லாரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.